everyone, welcome back to my channel. I hope you all doing well and staying safe. NEET 2025 இன்னும் 20+ days டைம் இருக்கு. இது வரைக்கும் நீட்டுக்கு எதுவுமே படிக்கலை, நீட் எக்ஸாமை எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க சாப்டர்ஸை மட்டுமே படித்தாலே போதும் 250+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம், விச் இஸ் பாஸ் மார்க். 250+ மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காது அப்படின்னாலும் இப்போலேருந்து தான் நீட் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லை இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் சேர போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இந்த எக்ஸாம் ஜஸ்ட் என்னோட ட்ரையல் தான், நான் நெக்ஸ்ட் இயர் தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீட் எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வருஷமும் நீட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை, கொஷின் பேப்பரோட டிஃபிகல்ட்டியை வச்சு அந்தந்த இயர் பாஸ் மார்க் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். போன இயர் அதாவது நீட் 2024 பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலுக்கு 164, ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 163, ஜென்ரல் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 161, ரிசர்வ்டு பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 167 இருந்துச்சு. போன இயர் கட் ஆஃபோட இந்த இயர் கண்டிப்பாக ஒரு 2-3 மார்க்ஸ் கம்மியாகவே தான் ஆகும். அப்படி பார்த்தா இந்த இயர் ஜென்ரலுக்கே 160 பாஸ் மார்க்காக இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த சாப்டர்ஸை படித்தாலே 250+ மார்க் தாராளமாக எடுக்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது என்னென்ன சாப்டர்ஸ்னு பார்க்கலாம். ஒன்லி பயாலஜி மட்டுமே என்எஃப் தான். பயாலஜிலே கிளாஸ் 11 and 12 சேர்த்து டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. பட் நமக்கு 250+ எடுக்கிறதுக்கு 6 யூனிட்ஸ் மட்டும் படித்தாலே போதும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிட்ட போகாமலேயே வெறும் பயாலஜியில் 6 யூனிட்ஸ் படித்தாலே 250+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இந்த யூனிட்டில் 3 சாப்டர் இருக்குது. மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே ஆவரேஜாக 11 கொஸ்டின் நீட் எக்ஸாமில் கேட்குறாங்க, விச் இஸ் 44 மார்க்ஸ் இந்த 3 சாப்டர்லேருந்து மட்டுமே கிடைக்கிது. அண்ட் செகண்ட் யூனிட் செல். இந்த யூனிட்லேயும் 3 சாப்டர் இருக்குது. செல் தி யூனிட் ஆஃப் லைஃப், பயோமாலிக்யூல்ஸ், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த 3 சாப்டர்லேருந்து மட்டுமே நமக்கு ஆவரேஜாக 9 கொஷின்ஸ் நீட்டில் கேட்குறாங்க, விச் இஸ் 36 மார்க் இந்த 3 லெசன்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைக்குது. அண்ட் தேர்ட் யூனிட் ஹியூமன் ஃபிசியாலஜி. இந்த யூனிட்டில் டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது. பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், லொகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். இந்த 5 சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே நமக்கு 15 கொஷின் நீட்டில் வருது, விச் இஸ் 52 மார்க்ஸ் இந்த 5 சாப்டர்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அண்ட் ஃபோர்த் யூனிட் கிளாஸ் 12 ரீப்ரொடக்ஷன் யூனிட். இந்த யூனிட்டில் 3 லெசன் இருக்குது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த 3 லெசன்லேருந்து மட்டுமே நமக்கு 9 கொஷின்ஸ் நீட்டுக்கு வருது, விச் இஸ் 36 மார்க் இந்த 3 லெசன்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கிது. அண்ட் ஃபிஃப்த் யூனிட் பயோடெக்னாலஜி. இந்த யூனிட்டில் 2 சாப்டர் தான் இருக்குது. பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன். இந்த 2 சாப்டர்லேருந்து மட்டுமே நமக்கு 7 கொஷின்ஸ் நீட்டுக்கு வருது, விச் இஸ் 28 மார்க்ஸ் இந்த 2 சாப்டர்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கிது. அண்ட் சிக்ஸ்த் யூனிட் ஈக்காலஜி. இந்த யூனிட்டில் டோட்டலாக 3 லெசன்ஸ் இருக்குது. ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், இக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்து மட்டுமே நமக்கு 12 கொஷின்ஸ் நீட்டுக்கு வருது, விச் இஸ் 48 மார்க்ஸ் இந்த 3 சாப்டர்லேருந்து மட்டுமே நமக்கு கிடைக்கிது. இந்த 6 யூனிட்ஸ்லேருந்து மட்டுமே நமக்கு 254 மார்க்ஸ் கிடைக்கிது. இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 6 யூனிட்ஸ்க்கும் 1 ஷாட் லெக்சர் யூடியூப்பில் பார்த்துட்டு என்சிஆர்டியை நல்லா தெரவாக படிச்சுட்டு டாபிக் வைஸ் கொஷின் போட்டு பாருங்கள். இதை மட்டும் பண்ணாலே போதும், கண்டிப்பாக இந்த 254 மார்க்ஸ் எடுக்கலாம். இந்த 6 யூனிட்ஸும் முடிச்சதுக்கப்புறமும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பயாலஜியில் உள்ள மற்ற 4 யூனிட்ஸையும் படிங்க. அது உங்கள் மார்க்கை 300+ எடுத்துகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I will see you in my next video. Until study hard, study more, stay tuned. Bye.